ரஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றும் ரோமன் ரெயின்ஸை பற்றி, ஆஸ்காவை பற்றி, இதை தவிர்த்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ராண்டி ஆர்டனை பற்றி, டாப் சிகுலரை பற்றி, 2K24 ப்ரொமோ WWE இந்த அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோர் தென் இன்னைக்கான ரஸ்லிங் செய்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேர் மாற்றம் செய்யப்பட்ட ரோமன் ரெயின்ஸ். இப்போ சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸை நம்ம எல்லாரும் எப்படி சொல்லுவோம், ஓடிசி. நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, 2 இல்லை ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம ரஸ்லிங் கிங் தமிழில் போட்டிருந்தேன். அப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் தன்னை ஓடிசின்னு கூப்பிடாதீங்க, தன்னை ஒய்டிசின்னு கூப்பிடுங்க. ஏன்னா நான் எப்போவுமே உங்களுடைய யூஆர் ட்ரைபல் சீஃப் தான், அதனால் என்னை ஒய்டிசின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது அதை தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து முழுக்க ப்ரமோட் பண்ணுறாரு. ஏன்னா ஓடிசி அப்படிங்கிறது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப், அதுக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ட்ரைபல் சீஃப், அது ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறதுலேருந்து மாற்றி யூர் ட்ரைபல் சீஃபாக மாற்றிட்டார். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுன்னா, நான் 4 மாதம் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னது தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒய்டிசி அப்படிங்கிற ஒரு டிஷர்ட்டை எங்கே போனாலும் போட்டுட்ருக்காரு, எங்கே போனாலும் அதை ப்ரொமோட் பண்ணுறாருன்னு. இவ்வளோ நாள் ரோமன் ரெயின்ஸ் ப்ரொமோட் பண்ணார். இதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஒய்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இதை ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்லியிருக்காரு. ஸோ காய்ஸ், இதுக்கப்புறமா நம்ம ரோமன் ரெயின்ஸ் யுவர் ட்ரைபல் சீஃப். யுவர் ட்ரைபல் சீஃப்னா ரோமன் ரெயின்ஸ் நம்மளை பார்த்து சொல்கிறார், யுவர் ட்ரைபல் சீஃப், அதாவது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ட்ரைபல் சீஃப் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரைபல் சீஃப், சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம புது லுக் ஃபார் த ஜான் சீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கான லுக்கு. பார்க்கறதுக்கு ஜான் சீனா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே கண்ணாடி போட்டுக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா, நோன்பு டைமு, இது ரம்ஜான் சீசன். ஸோ அதனால் நான் நோன்பு இருக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுருக்குது. வெளிச்சம் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் வீடியோ போடும்போது கண்ணாடி போட்டிருக்கிறேன். ஒரு 3 நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பந்தாக்காகலாம் போகலப்பா, பிரச்சனைக்காக போட்டிருக்கிறேன். இப்போ ஜான்சனா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்கை டோட்டலி சேஞ்ச் பண்ணி மொட்டை அடிச்சுக்கிட்டு ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லுக்கில் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் அவர் WWEக்கு இந்த 2025 வந்தாலும் கமிட் பண்ணி வச்சிருக்கிற மூவிஸ் இருக்க தான் செய்யுது. அந்த மூவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து டப்பிங் பண்ணணும், ஒரு சில சீன்ஸ் நடிக்கணும். அதனால தான் இப்போ ரசல்மனியா சீசன்லையும் ஜான்சனா பார்த்தீங்கன்னா WWEக்கு வராமல் முழுக்க அந்த படத்துக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா மொட்டை அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மேபி ஜான்சன் வந்து 2025 ஒரு மூவியில் முழுக்க மொட்டை அடித்து நடிக்கிறாரு அப்படின்னா, மேபி அதுக்காக WWE கேரக்டராக ஒரு பிளட் பண்ண மாதிரி காட்டலாம். அது இப்படி பண்ணால் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் என்னது STRக்கு 10 தலை, ஜான்சனாக்கு சொட்டத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கே பார்த்தாலும் ஜான்சனாவுடைய சொட்டத்தலைன்னு சொல்லிட்டு கிண்டல் வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனாக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொட்டை இருக்க தான் செய்யுது. ஆனால் அவர் வந்து முடிய மிந்தி லைட்டாக தான் வச்சுருப்பார், 1 இன்ச்சு அவ்வளோ தான் வச்சுருப்பார். அப்போ ஜான்சனாக்கு அது தெரியவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு அந்த லுக் வந்து ஸோ குட், ஸோ பியூட்டிஃபுல், அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த லுக்கில் ஜான்சனா மீண்டும் வந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஜான்சனா பியர்டு வச்சு, மஸ்டர் வச்சு, இதெல்லாம் நான் மூவிஸில் பார்த்துருக்குறேன். WWEக்கு திருப்பி வரும்போது அவர் தாடி மீசெல்லாம் வச்சு ஒரு ஹீல் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்தார்னா உண்மையிலேயே அப்சல்யூட்லி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜான்சனா திருப்பி வரும்போது ஒரு நியூ லுக்கில் நியூ கேரக்டரில் வருவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை தான் மேட்சுமையில் மொட்டை அடிச்சுட்டு வரமாட்டார். மேபி பியர்டு வச்சுக்கிட்டு அல்லது தன்னுடைய காஸ்டியூமை மாற்றிக்கிட்டு வரலாம். இந்த டாக்டர் டெக்கானாமிக் கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வர வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வராது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஹால் ஆஃப் ஃபேமில் 2 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்களா. இப்போ அடுத்த பேரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. லெக்ஸ் லியூகர் அப்படிங்கிறவரை தான் அடுத்த ஹால் ஆஃப் ஃபேமராக WWE வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. ஆக்சுவலி இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, இந்த லெக்ஸ் லியூகர் அப்படிங்கிறவர் WWEல சண்டை போட்டு அவருக்கு கெரியர் இன்ஜுரி ஏற்பட்டதுனால இப்போ இது நாள் வரைக்கும் அவர் வீல் சேர்லேயே தன்னுடைய வாழ்க்கையை நடப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நடைப்பினமாக தான் தன்னுடைய வாழ்க்கையை நடக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்டவருக்கு WWE வந்து எப்போவும் ஹால் ஆஃப் ஃபேம் விருதை கொடுத்துருக்கணும். இத்தனை வருஷம் தள்ளி இப்போ கோடி ரோட்ஸோட கையால் அந்த ஹால் ஆஃப் ஃபேம் விருது கொடுக்குற மாதிரி WWE சேனலில் எப்படி கொடுத்துருக்குறாங்க. கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அனௌன்ஸரை லெக்ஸ் லியூகரோடைய
வீட்டுக்கே போய் சொல்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெக்ஸ் லியூகர் இந்த வருடம் ஹால் ஆஃப் ஃபேமாக செலக்ட் ஆகிட்டார். கண்டிப்பாக நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்கா. நிறைய பேர் கேட்குறீங்க ஆஸ்கா எங்கே போனாங்க, ஸோ ரசல்மேனியா சீசன் வந்துடுச்சு, டேமேஜ் கண்ட்ரோல் இருக்குது, அவங்க ஸ்டோரி என்னாச்சுன்னு. ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கா வந்து வரப்போகிறது கிடையாதான். ஆஃப்டர் ரசல்மேனியாவுக்கு அப்புறம் தான் ஆஸ்கான ஸ்டோரி இருக்கும். அதனால் ஆஸ்கா இந்த வருடம் மிஸ் பண்ண போகிறாங்க ரசல்மேனியாவை அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காலில் அடிப்பட்டதுனால தான் அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா காலில் அடிபட்டு 1 வருடம் 2 வருடம் இன்ஜுரி ஏற்பட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஆளுனா ஆஸ்கா தான். ஆஸ்காவுக்கும் வயசாயிருச்சுல, 30-35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 40 போதோ மறந்து போச்சு. ஆனால் பார்க்க தெரியாது, ஆள் பார்க்க பப்பாளி பழமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து இன்ஜுரி ஏற்பட்டதுனால ஸோ கூட கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சண்டை போட வரட்டுமே அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதுனால தான் ஆஸ்கா பார்த்திங்கன்னா இப்போ ரசல்மேனியா டைமை வந்து மிஸ் பண்ண போகிறாரு. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்பா இந்த கமெண்டில் ஒருத்தர் டாப் சிக்லரை பற்றி போடுங்க, டாப் சிக்லரை பற்றி போடுங்க, டாப் சிக்லரை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலி டாப் சிக்லர் வந்து இப்போதைக்கு ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணலை. இல்லைங்க, ஃப்ளோவில் வந்துடுச்சு. டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நிக்னிமிக் அப்படிங்கிற பேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய தம்பியும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லிங் கம்பெனி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து டேக் டீமராக இருக்கிறாங்க. சரி, அடுத்த செய்தி 2K25 ப்ரொமோ வீடியோவை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு அள்ளு விடுற மாதிரி இருக்குது. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிட்டு நம்ம ஜெல்லாக்குட்டி அமுல் பேபி பால் ஹேமன் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட்டன் அந்த ரோமன் ரெயின்ஸ் அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்தது. இது வந்து 2K25 ப்ரொமோஷன் வீடியோ, அதனால் அதில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு காட்டுவாங்க. ஸ்டார்டிங்லேயே ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா தான் கையில் இருக்கிற அந்த குப்பை தொட்டியை எடுத்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரி அட்டாக் பண்ணி இதை விட ரூலரான நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமியுடைய லுக் பார்த்தீங்கன்னா இந்த 2K25 சேஞ்ச் ஆகிருக்குது. அண்ட் பேக் பின்னாடி பாருங்கள், அடித்த கையோடையே லிவ் மார்கனை கிஸ் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பிளட் லைன் கூடைய வார் 2024 முக்கியமான ஒரு விஷயம், ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன். அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் 2 பேரும் சண்டை போட்டுருக்குறாங்க. இதில் பிரான்சன் ரீடை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லிட்டு போகிறாரு, இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பால் ஹேமன் சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் பட்டனை அமுக்கிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு தெரில. அப்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து லிவ் மார்கன் வராங்க. டக்குன்னு அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச் ஆகுது. இப்படி தான் நீங்கள் 2K25 நினச்ச நேரத்தில் ரெஸ்லர்ஸோடைய காஸ்டியூமை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு பால் ஹேமன். ஸோ ஒருத்தருக்கும் 1-2 காஸ்டியூம் இருக்கும், நம்ம நிறைய காஸ்டியூம் இருக்கும், கலர் டேவரேஷன் இருக்கும்ல, அப்படி நீங்கள் மாற்றிக்கலான்னு. ஸோ அதுக்கப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகுது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறமா ஸோ ஐலாண்ட் ஆஃப் த ரெடன்சி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரே மிஸ்டீரியோ மற்றும் அதர் ரெஸ்லர்ஸை கஸ்டமேட்டாக உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்டேக்கருடைய குகையை காட்டுறாங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. அண்டர்டேக்கருடைய செய்கைகளும் அண்டர்டேக்கருடைய டாய்ஸும் அண்டர்டேக்கருடைய வீடு அண்டர்டேக்கருடைய குகைன்னு சொல்லிட்டு டோட்டலி பார்த்திங்கன்னா ஒரு ரெலவன்ஸியாக இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமும் இந்த 2K கேமில் வந்து அண்டர்டேக்கருக்குன்னு சொல்லிட்டு தனி பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த இடமே பயங்கரமாக இருக்கும், பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மீண்டும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை கூட ஒரு இடத்த ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஐலாண்ட் ஆஃப் த ரெலவன்சி. இது யாருடைய இடம்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். அதில் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் கையெழுத்து கும்பிடுவார்ல, அப்படியே அப்போசிஷனில் பார்க்கணும். பிகாஸ் அப்போசிஷனில் ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். அந்த சீன் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்லிமெண்ட் குட்டியோண்டும் ரோமன் ரெயின்ஸ் அம்புட்டு பெருசாகவும் இருப்பார். ஸோ பயங்கரமாக இருக்குது 2K25 அந்த ப்ரொமோ டீசர். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கான ரெஸ்லிங் சரி அவ்வளோதான். பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.